ஹாப்பி சாபத். இந்த ஓய்வு நாள் 4 மணி நேரத்தில் கூட தேவனை தொழுது கொள்ளவும், அவரை துதிக்கவும், அவரை புகழ்ந்து பாடவும், அவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தத்தக்கதாக இந்த காணொலி மூலியமாக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பாடல்களும் தோமுக முன்பதாக நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்ந்த பூமியின் மணமகளை கண்ணோக்கி பார்க்கின்ற தெய்வமே, ஆண்டவரே, இந்த ஓய்வினால் 4 மணி நேரத்தில் ராஜா மடிமாவும் நினைக்கவும் துதிக்கத்தக்கதான ஒரு பெரிய பாகத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. தேவனே, கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்க ஆண்டவரே. எங்கள் தேவையான சுகமும் பலன் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் போக்கில் மரத்தில் எங்களை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கத்தக்கதான ஒரு பெரிய பாகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த ஓய்வு நாள் ஆரம்பத்தில் கூட ராஜா நாங்கள் ஒரு குடும்பமாக உங்கள்கிட்ட வந்திருக்கோம் ஆண்டவரே. தேவனே, ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த பாடல் கொடுத்த விசேஷமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து பாடப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அன்போடு கேடும் பரம்பிதாவே, ஆமென். இந்த பாடல் கூட்டத்தின் முதல் பாடலாக நம்மளுடன் சேர்ந்த மனமாக சிறிய பாட்டுபுத்தகத்தில் உள்ள பாடல் எண் 118, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மறிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மறிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரியல் போல கஷ்டங்கள் வந்தாங்களும்
பாதுகாக்க நம்மளுக்காக ஒரு தெய்வன் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நம்ம இந்த உலகத்தில் பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்ல முடியாது நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுனால நன்மையான காரியங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அநேக சோதனைகள் வரலாம், அநேக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் அதை தாங்கிறதுக்கு பலனை கொடுப்பாரு, அதை தாண்டி வர்றதுக்கு நம்மளுக்கு கிருபை கொடுப்பாரு. அடுத்த பாடலாக நம்மளும் சேர்ந்த வனமாக பாடலின் 117, நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். அந்த பாடலை பாடுவோம். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். ஆதாமை போல ஆண்டவர் வார்த்தை அன்பு மீறி நான் நடந்தேன். ஆதாம் இந்த காயினை போல மனுக்குலம் நான் புரிந்தேன். ஆரம்ப முதலில் ஆபத்தில் வீழ்ந்தேன், அன்பர் என்னை தேடி வந்தார். ஆரம்ப முதலில் ஆபத்தில் வீழ்ந்தேன், அன்பர் என்னை தேடி வந்தார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். கை தூக்கி என்னை காப்பாற்றி எடுத்தார், காட்டி தந்த யூதாசானே. கல்வாரி சிலுவை அன்பருக்கு தந்த பெரும்படி நான் சுமந்தேன். கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தேன், கர்த்தர் என்னை தூக்கிவிட்டார். கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தேன், கர்த்தர் என்னை தூக்கிவிட்டார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். அநேக நேரம் நம்ம கூட மாதிரி ஆண்டவர் விட்டு விலகி போகிற நிறைய நேரம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆபத்துலேயும் ஒரு பிரச்சனைகளையும் நம்ம கைப்பூற்றி நம்மளை பாதுகாத்து நம்மளை காப்பாற்றி எடுக்கிறார். அந்த அருமையான தேவனை தொழுது கொள்ள வந்துற ஒவ்வொருத்தரையும் மறுபடியுமாக வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்த பாடலாக பாடல் எண் 119, இதுவே இந்த பாடல் கூட்டத்தின் கடைசி பாடலாக இருக்கும். பாடல் எண் 119, தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன் என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவரை துதித்து மகிழ்ந்த பாடலை பாடுவோம். தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து மகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து மகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாய் அவரை பாட வைத்தார்.
ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வே. தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மன்னவர் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மன்னவர் இயேசு என்னுள் இருக்க மனிதர் எனக்கு என்ன செய்வான்? ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வே. தினம் தினம் இயேசு நாயகரே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அல்லல் நீக்கி மார்பினில் அணைத்தார் அல்லேலூயா பாடுகிறேன். அல்லல் நீக்கி மார்பினில் அணைத்தார் அல்லேலூயா பாடுகிறேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து ஆக மகிழ்வே. தினம் தினம் இயேசு நாயகனே மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. உற்சாகமாக பாடுவோம். அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்நாளின் ஆயத்த வேளையிலே காணொளியின் இணைந்து தேவனை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த நாளிலே கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வருக என்று வரவேற்கின்றோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த ஆயத்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாகவும் நாம் யாவருமாக சேர்ந்து சியோன் இணையத்தில் உள்ள 426வது பாடலை படிப்போம். ஆயமக்காய் நல்வோய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார் என்ற பாடலை படிப்போம். ஆயமக்காய் நல்வோய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். பூமியில் சோலையில் ஓய்வு கொள்ள பூலோக மீட்பரை போற்றிக் கொள்ள ஆயமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். ஆறுதல் பற்றியும் ஆவி மழை அன்பயம்மை நினைத்திடமோ. தேறுதல் கொண்ட ஓய்வு நாளை தினமாய் நலமாய் ஆசரிப்போம். ஆயமக்காய் நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனார். ஆவியின் பேரருள் வேண்டிடுவோம்
அந்த பேரினை வென்றிடுவோம். சாவை வென்ற போனவரை சாற்றி போற்றி பாடிடுவோம். ஆயமக்காய்நல் ஓய்வு நாளை அன்பாயமைத்தார் என்பரனால் என்னென்ன சோதனை வந்திடினோ ஏற்பாரோய்வு காத்திடவோ. மன்னலாம் தேவனின் கட்டளையை மன்னன் சோன்படி கை கொள்ளுவோ. ஆயமக்காய்நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனால் சுவாமியின் தாசரை நோக்கி பாரும் பிள்ளைகள் என்று எண்ணிக்காரும். பரலோக ஓய்வு களிக்கூற பரிசுத்த சபையாய் காத்து கொள்ளும். ஆயமக்காய்நல் ஓய்வு நாளை அன்பாய் அமைத்தார் என்பரனால். வேத வாசகமாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது யோபினுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது யோபினுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்கின்றேன். அவர் என்னை நோக்கி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். மீண்டுமாக வாசிக்கின்றேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். வாசித்த இந்த வசனங்களை கர்த்ததாமே ஆசீர்வாதமாக அருள்வாராக. நாம் யாவருமாக தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்நாளின் ஆயத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஒரு நாள் பிறப்பது நாட்கள் அறியும் சாமி. அப்படிப்பட்ட வேளைகளில் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து துதிக்கிற துதியும் எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வேதத்தின்படியாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய வேதத்தின்படியாக உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இதோ ஏசையா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஏசையா சொல்லுகிற வார்த்தைக்கு ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய மனதை செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் ஒருத்தனுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் வந்தப்படுதலும் நீர் அவரை விட்டு விலகாதபடிக்கு காத்து வழிநடத்துவது போல ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாசம், மோசங்கள், ஆண்டவரே எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நோய்கள் எங்களை துன்பப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் எங்களை காக்க வல்லவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக எங்களை இம்மட்டுமாக காத்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவர், நீரே எங்களுக்கு போதுமானவரும் நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பவுலான சூழ்நிலமாக ஆண்டவரே, நாங்கள் போதுமென்ற மனதுடையவர்களாக காணப்பட்ட ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற நாளெல்லாம் உம்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்ளவும் துதிக்கவும் தக்கதாக கர்த்தர் கிருபையாக நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவர், இந்த காணொலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை யூடியூபாக
ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை கொடுக்கிற தம்முடைய தாசர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, ஒருமித்து உம்முடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லும்படியாக, அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்டெடுத்து ஆண்டவர் உம்முடைய வருகை நாளிலே ஆண்டவரை எங்களோடு சேர்ந்து அவர்கள் உம்மை வரவேற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபையாக நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து அவருடைய கிருபையிலே நாம் வளர்கிறதற்கு ஏதுவாக அவருடைய குமாரரின் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கும் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நாம் மீண்டுமாக இந்த பரிசுத்தமான வேளையிலும் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இதோ இந்த தேவ செய்திகளை நீங்கள் கேட்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்த வாரங்களிலெல்லாம் தொடர் பிரசங்கமாக அநேக காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இதுவும் ஒரு தொடர் பிரசங்கமாக விசுவாசத்தை மையப்படுத்தி இதோ மிக மேன்மையான தேவ செய்திகளை நாம் கேட்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த நாளிலும் வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதோ சத்ருவானவன் யாவரையும் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். சகோதரன் பொருட்டு குற்றம் சாட்டத்தக்கதாகவே அவன் தாழ கீழே தள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை வேத வசனம் காண்பிக்கிறது. ஆனால் ஒரு தேவ மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நடப்பித்த அந்த மேன்மையான கிரியைகள் நிமித்தமாகவும் அவன் வெளிப்படுத்தின விசுவாசத்தின் நிமித்தமாய் சத்ரு அமைதலாக்கப்பட்டான் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. Faith that made Satan silent. இதோ சத்ருவையும் அமைதலாக்கத்தக்கதான ஒரு விசுவாசம் வேதாகமத்தில் இருக்கிறது என்றால் இருக்கிறது. அது யார் என்பதை இந்த நாளிலும் நாம் ஆராய்ந்து தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் ராஜா உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ராஜா. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து இந்த தேவ செய்தியை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலும் எங்களுடைய விசுவாசம் கர்த்தருக்குள்ளாக பலப்படவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். இப்பொழுதும் அடியானை மறைத்து நீர் பேசும். எங்கள் யாவரையும் உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீர் நிரப்பும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வாலிப பெண்மணி இதோ தன்னுடைய வாலிப பருவத்திலே அவளுக்கு ஒரு சந்தேகம் எழும்பினது. அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாளாய் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவரை துதிக்கிறேன், அவரை நான் தேடுகிறேன். ஆனாலும் அந்த பெண்மணியுடைய மனதிலே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, சில நேரங்களிலே நான் பாவத்திலே அகப்படுகிறபடினால் நான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைதானா, ஏனென்றால் நான் பாவத்திலே அகப்படுகிறேன் சில நேரங்களிலே என்று சொல்லி சந்தேகம் ஏற்பட்டு இந்த சந்தேகத்தை யாரிடத்திலே தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ரொம்ப நாளாய் அவள் அதை குறித்து ஜெபித்தாலாம். ஆனாலும் வெளியிலே போய் இதை குறித்து யாரிடத்திலே கேட்பது என்று சொல்லி வெட்கப்பட்டு ரொம்ப நாளாய் அதை குறித்து கேட்காமலே இருந்தாள். ஆனால் கொஞ்ச வருடங்கள் கழித்த பிறகு ஒரு மூத்த ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கிக்கிறதை அவள் பார்த்து, இந்த ஊழியக்காரிடத்திலே நான் போய் கேட்பேனே என்றால் எனக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி போதகரை அணுகி, பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவை சார்ந்தவளா அல்லது சத்ருவை சார்ந்தவளா என்று சொல்லி எனக்கு அவ்வப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொல்லி அந்த ஊழியக்காரிடத்திலே இவள் கேட்டாளாம். கேட்ட உடனே ஊழியக்காரர் ரொம்ப எளிதான ஒரு பதிலை அவளுக்கு அங்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பதில் வேறு ஒன்றும் இல்லை. நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீ இருப்பாயே என்றால், உண்மையாக நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருப்பாய் என்றால், பாவம் நீ செய்கிறது உனக்கு மிகவும் கடினமாக இருக்கும், அது எளிதாக இருக்காது. ஆனால் நீ சாத்தானை சார்ந்தவள் ஆக நீ இருப்பாய் என்றால், பாவத்தை எளிதாக உன் வாழ்க்கையிலே நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாய். இதுதான் அடையாளம். உன்னுடைய வாழ்க்கையை நீ உய்த்து ஆராய்ந்து பார், இதிலே உனக்கு புரிந்துவிடும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் இந்த வாலிப பெண்மணியை அனுப்பினாராம்.
ஆம், என கருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே அநேக சாட்சிகளை ஆண்டவர் நம் கண் முன்னாக வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சாத்தானையும் அமைதலாக்கத்தக்கதாக ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இருந்ததென்றால் இந்த மனுஷன் யார்? இந்த மனுஷனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இதோ இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனும் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமான தேவதாசன். இதை நான் சொன்னதுமே நீங்கள் யார் என்று நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறீர்கள். யோபுவை குறித்து தான் இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். யோபுவின் புத்தகத்தை பல கண்ணோட்டங்களிலே நாம் படிக்கலாம். இதற்கு முன்பாக பல கண்ணோட்டங்களிலே நாம் படித்தோம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன கண்ணோட்டத்திலே இந்த செய்தியை நாம் கேட்கத்தக்கதாக இருக்கிறோமே என்றால், இதோ உலகத்தையே சுற்றி உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் அவன் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான் என்றால் அவனையே அமைதலாக்கக்கூடிய வகையிலே இந்த மனுஷனுடைய விசுவாசம் இருந்ததென்றால் இவனுடைய வாழ்க்கையிலே இருந்த மேன்மைகள் என்ன, இவர் எவ்விதமாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் என்பதை தான் நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். யோசித்து பாருங்களேன், யோபுவினுடைய வாழ்க்கையிலே இதோ யோபுவை குறித்து அங்கு குற்றம் சாட்டத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலே சாத்தான் நின்று அவன் சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் இதோ யோபுவை குறித்து அவ்வளவு மகிமையா பேசுறாரு, அவனுடைய வாழ்க்கையை குறித்து மிக நேர்த்தியான ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு. உடனே சாத்தான் எளிதா ஒரு வார்த்தையை சொல்றான். அது என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீங்க அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, அவனுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்க அவனுக்கு கொடுக்கிறபடினால் அவன் நிச்சயமா அவங்களுக்கு கீழ்ப்படிவான் தான். இதை வேற வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, God you are paying for his obedience. ஆண்டவரே அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீங்க அவனுக்கு காசு கொடுக்கிறீங்க என்று சொல்லி தேவனையும் குற்றம் சாட்டுகிறதற்கு ஏதுவாக இங்கு சத்துரு பேசினான் என்று பார்க்கிறோம். இதுல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். உள்ளந்திரியங்கள் நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் சாத்தானுக்கோ அப்படிப்பட்ட மேன்மை கிடையாது. அவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, ஒரு மனுஷனை வெளிப்புறமாய் பார்ப்பான், அவர்களுடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து அறிந்து இதோ இந்த நபர் இவ்விதமாக இருக்கிறான், அவனுடைய பலவீனங்கள் இதுவாகத்தான் இருக்கிறது, ஏனென்றால் அவைகளை அடிக்கடி செய்கிறான் என்று சொல்லி பலவீனங்களை அவன் ஆராய்ந்து அறிகிறவனாக இருக்கிறான். ஆனால் தேவனுக்கு மாத்திரமே ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இருக்கும் ஆழமான சிந்தைகள், தேவன் பேரிலே வைத்திருக்கும் உண்மையான விசுவாசம், தேவன் பேரிலே வைத்திருக்கும் உண்மையான பற்றுதல் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். ஆதலால் இந்த சவாலிலே தேவன் ஒரு பக்கத்திலே நின்று இதோ யோபுவின் வாழ்க்கையை குறித்து நற்சாட்சி கொடுத்து பூமியிலே இவனைப் போல் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவனை அங்கு உதாரணமாக காண்பிக்கிறார். ஆனால் சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீங்க இவனை ஆசீர்வதிக்கிறதுனால தான் இவன் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்றார் போல செய்கிறான், கொஞ்சம் அவனை என் கையில கொடுத்து பாருங்க, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுலேயும் யோசிச்சு பாருங்க, இதோ ஒரு யுத்த களம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த யுத்த களம் வேற ஒன்றும் இல்லை, யோபுவினுடைய சரீரம்தான். மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை. He made Job's body a battleground. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அதற்கு முன்னதாக அவனுடைய ஆஸ்திகளை சத்துரு அழிக்கிறான், அதற்கு அடுத்ததாக அவனுடைய பிள்ளைகளை அழிக்கிறான். அப்படி இருந்தும் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே போய் உத்தரவு கேட்டு இதோ அவனுடைய சரீரத்திலே நான் வியாதியை கொடுக்கிறதற்கு ஏதுவாக நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டபோது ஆண்டவரும் அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருந்த இந்த தேவ மனுஷனை குறித்து தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். நான் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். அதிலே குறிப்பிட்டு 15வது 16வது வசனத்தை நாம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறோம். 15வது வசனத்திலே யோபு சொல்லுகிறார் பாருங்கள், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சாத்தான் கேட்டதும் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவன் கொல்ல முற்பட வேண்டும். ஏன் அப்படின்னா இவன் மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, நீ அவனை கொல்ல முடியாது, அவனை ஜீவனை மாத்திரம் நீ தப்ப விடு, மற்ற எல்லாவற்றையும் நீ அவனுடைய வாழ்க்கையில நீ எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அவைகள் அனைத்தையும் நீ செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் உத்தரவு கொடுத்து அனுப்புகிறார். ஆனா இந்த மனுஷன் இதோ இத்தனை பாடுகள், யோசிச்சு பாருங்க,
இதோ அவனுடைய உடைமைகள் அழிந்து போயின, அவனுடைய பிள்ளைகள் அழிந்து போயின, இவர்கள் எல்லாம் அழிந்து போய் இப்போ சரீரமும் அழிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக ஜீவன் ஊசலாடும் நிலைமையிலே ஒரு தேவ மனுஷன் இதோ கொடுத்த விசுவாச அறிக்கையை தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! இதோ சாத்தான் சொன்ன குற்றச்சாட்டுக்கும் இதோ இந்த மனுஷன் வெளிப்படுத்தின சாட்சிக்கும் நேர் எதிரடையாக இருந்தது என்பதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. இவன் சொல்லுகிறார், இதோ அவர் என்னை கொன்று போட்டாலும், எனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வியாதி கொடுத்தாலும் சரி, இதோ அவரே என்னை அழித்து போட்டாலும் சரி, இதோ அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதோ நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டும் சாத்தானை அமைதல் படுத்தும் விசுவாசமாக இருக்கிறதா என்பதை உய்த்து ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு ஏதுவாக இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை இன்னும் ஆழமாக நாம் கவனிப்போம். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக நான் ரூபகம் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு 16வது வசனத்திலே கீழே சொல்றாரு பாருங்கள், அவர் என் ரட்சிப்பு, மாயக்காரர் அவர் சந்நிதியிலே சேரான். யோபுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், மாயம் பண்ணுகிற பிள்ளைகள் தேவனிடத்திலே சேர முடியாது. அவர்கள் தேவனுக்குரியவர்களும் அல்ல. மாய்மாலக்காரர்களை தேவன் வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பாவிகளை கர்த்தர் சிநேகிக்கிறார், பாவிகளை கர்த்தர் ரட்சித்து நீதிமான் ஆக்குகிறார். ஆனால் மாய்மாலம் பண்றவன் ஒருவேளை அவன் வெளியே நீதிமான் போல காண்பித்து உள்ளான அந்தரங்க வாழ்க்கையிலே அவன் மாயக்காரனாயிருந்து அருவருப்புகளையும் தேவனுக்கு பிரியமல்லாதவைகளை அவன் செய்வானே என்றால் தேவனிடத்திலே அவன் சேரான் என்பதை குறித்து யோபு மிகவும் கவனமாக இருந்தார். இப்போ இந்த வேத பகுதியெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் இங்கே வரைக்கும் தான் சாத்தான் வந்து ஆண்டவரோடு பேசினது போல இருக்கும். அதுக்கப்புறம் சத்துரு மறைந்து விட்டது போல இருக்கும். ஆனால் வேத பகுதியை நன்றாக கவனிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், இதற்கு அப்புறம் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவருடைய யோபுடைய மனைவியை ஏவ விட்டு பேசுகிறான். இதோ நீர் எதற்காக வாழ்கிறீர், இதோ தேவனை சபித்து உன் ஜீவனை விடும் என்று சொன்னபோது கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் இதோ தீமையை பெறக்கூடாதா, புத்தி கெட்டவளே என்று சொல்லி அவளை திட்டி தேவன் மேல் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமா, இப்போ மிக முக்கியமாக யோபுவுடைய 3 சிநேகிதர்களை சாத்தான் பயன்படுத்துகிறான். இந்த கண்ணோட்டத்திலே நிறைய நேரங்களிலே நாம் படித்ததில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த 3 பேரை கொண்டு யோபுவினுடைய விசுவாசத்தை அழிக்கவும், யோபுவினுடைய விசுவாசம் அங்கு சிதறி போகிறதற்கு ஏதுவாக அவன் செய்த செயல்பாடுகளை யோபுடைய நண்பர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். குறிப்பாக இங்கு யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு சொல்ல நினைத்தது என்ன அப்படின்னா, யோபுவே நீ ஒரு மாயக்காரன், நீ மாயம் பண்ணின நிமித்தமானா உனக்கு இவ்வளவு கேடுகளும் இவ்வளவு பாடுகளும் உன் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. தேவன் நீதிமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தையும் இப்படிப்பட்ட கேடையும் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி தங்களுடைய விவாதத்தை அவர்கள் துவங்கினார்கள் என்று பார்க்கிறோம். யோபு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இதோ யோபு மறு உத்தரவு சொல்லுகிறார், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படியாயிற்று. இவர் சொல்றாருப்பா, நீங்க நினைக்கிறது போல என்னுடைய வாழ்க்கையிலே மாய்மாலம் இல்லை. இவர் இங்கு சொல்றாரு, என் கைகளில் கொடுமை இல்லை, என்னுடைய கையின் பிரயாசங்கள் அனைத்தும் சுத்தமாக இருக்கிறது, அதே நேரத்திலே என் ஜெபமும் சுத்தமாய் இருக்கையிலே எனக்கு இப்படி ஆயிற்று என்று சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனையோடு அவருடைய சிநேகிதரிடத்திலே சொல்றார். ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன், இந்த மனிதன் இப்பொழுது போராடுகிறான். இவனுக்கு தெரியாது சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே நடந்த சம்பாஷணை ஒன்றும் யோபுவுக்கு தெரியாது. யோபுவுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து அழிவுகள் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது தன்னுடைய சரீரத்திலும் வந்திருக்கிறது. எப்பொழுது நான் மரிப்பேன் என்று சொல்லுகிற அந்த வேளையிலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, அதை குறித்து நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே இதோ இந்த வாக்கியம் இருக்கிறது, துன்மார்க்கன் தன் தீமையினால் வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். யோசிச்சு பாருங்க, இதோ கர்த்தர் என்னை கொன்று போடட்டும், அதை குறித்து நான் கவலைப்படேன்,
ஆனாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தேவன் என்னை கொல்லுகிறார் என்று சொல்லி அவர் எண்ணியும் ஆனாலும் அவர் மேல நான் நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னா, யோபுவுக்கு தேவன் பேரிலே இருந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, தேவன் என் வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அது நன்மையாகவே இருக்கும் என்கின்ற அப்படிப்பட்ட விசுவாசம் தான் யோபுடைய வாழ்க்கையில இருந்தது. நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் இப்படி இவருடைய குணாதிசயத்தை நாம் ஏன் தியானிக்கிறோம், இவைகளை ஏன் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவனுடைய மேன்மையான மகிமையை நாம் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு மேன்மையை கொடுக்கிறார். யோபு 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுகிற தேற்றரவாளன். இப்ப யோபு சொல்றாரு, நீங்க எல்லாம் பேசுறீங்க, என்னென்னமோ விஷயத்தை பேசுறீங்க, இப்படி அநேக காரியங்களை நான் கேட்டு இருக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யார் தெரியுங்களா? நீங்கள் அலட்டுகிற தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, நிறைய நேரத்தில் சாத்தான் ஏதோ அமைதலா இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதோ சேதங்களையும் வாழ்க்கையில அழிவுகளையும் துன்பங்களையும் வலியையும் கொடுத்துட்டு அதே நேரத்தில் அவன் யாரை பயன்படுத்துவானா, நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிறவர்களை அவன் பயன்படுத்துவான். இப்போ இவர்கள் யோபுடைய நண்பர்கள் செய்த மிக முக்கியமான 7 விரோதமான காரியங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதிலே முதல் விரோதமாக யோபுக்கு செய்த காரியம் என்ன அப்படின்னா, இவர்கள் பேசினார்கள், ஆனால் இவருடைய பேச்சிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றை கூட வைக்கவில்லை. யோசிச்சு பாருங்களேன், 3 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை கூட யோபுவுக்கு இவர்கள் நினைப்பூட்டவில்லை. ஒரு வாக்குத்தத்தமும் இல்லாமல் யோபுவோடு இவர்கள் பேசினார்கள் என்றால், இது நிச்சயமாகவே யாருடைய சத்தம் என்றால், இது சத்ருவினுடைய சத்தமாக இருக்கிறது. அதனால தான் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், யோபுடைய சிநேகிதர்கள் மேல் தேவனுக்கு கோபம் உண்டானது. இப்போ இங்கே முதல் இவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு தவறு என்ன தெரியுங்களா? நொந்து போயிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேற்றப்படுகிறதற்கு ஏதுவாக ஆலோசனைகளையும் தேற்றப்படுகிறதற்கு ஏதுவான ஆலோசனைகளையும் மேன்மைகளையும் கற்றுக் கொடுக்காமல், இதோ இவங்க எப்படி பேசினாங்க அப்படின்னா, they had no promise to mention to Job. அப்படிப்பட்ட சம்பாஷணையை நாம யார்கிட்டயாச்சும் பேசுகிறோமா? பல நேரங்களிலே நாம் கூட இதோ நொந்து போய் வாழ்க்கையில் அடிப்பட்டவர்களை நாம் சந்திக்கிறோம். நாம கூட எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, யோபுடைய சிநேகிதர்களை போல தான். ஒருவேளை இந்த மனுஷன் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருப்பான், அதனால தான் அவன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறான் என்று சொல்லி எளிதாக நாம் நினைக்கக்கூடும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது, their argument made God angry. அதை எங்கே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் இதோ எலிப்பாசை பார்த்து, உன்மேலும் உன் சிநேகிதர்கள் மேலும் எனக்கு மிகுந்த கோபம் உண்டாயிருக்கிறது. இதோ என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவர் யோபுவின் சிநேகிதர்கள் மேல் கோபப்பட்டார். காரணம் என்ன? நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுங்களா நினைக்கிறோம், நான் தான் பேசினேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஆவியின் உந்துதல் இருக்கிறது. அந்த ஆவியின் உந்துதலினாலே மனிதர்களாகிய நாம் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி பேசும்பொழுது நீதி உள்ளவைகளை பேசுவோம், வாக்குத்தத்தங்களை பேசுவோம், மனுஷனை உற்சாகப்படுத்தி விசுவாசம் ஈடேறத்தக்கதாக பேசுவோம். ஆனால் சாத்தா இதோ அவன் தன்னுடைய வசனத்தை வசனிப்பானே என்றால் அங்கே என்ன இருக்காது அப்படின்னா, வாக்குத்தத்தம் இருக்காது, விசுவாசத்தை சீர்குலைக்கத்தக்கதாக அவன் பேசுவான். இப்போ ஆண்டவர் எலிப்பாஸ் மேலே ஏன் கோபம் அடைந்தார்? அதற்கான காரணத்தை வேதத்திலிருந்து நாம் கண்டறியத்தக்கதாக இருக்கிறோம். இவர் தான் முதல்ல யோபு கிட்ட பேசுறாரு. யோபு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்திற்கு முன்பாக கடந்து என் உடலின் மயிரை சிலிர்த்தது. இது வேற யாரும் இல்லை, சாத்தான் தான். எலிப்பாஸ் பக்கத்தில் போகிற அனுபவம். ஆனால் எலிப்பாஸ் என்ன நினைச்சார்னா, ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு தேவ தூதர் போல இவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. ஆனால் கீழே கவனிங்க 16வது வசனம், அது ஒரு ரூபம் போல என் கண்களுக்கு முன்பாக நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் என்னது என்று எனக்கு விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது. இப்போ இந்த ஆவி எலிப்பாஸ் பக்கத்தில் வருகிறது. எலிப்பாஸ் பக்கத்தில் இதோ எலிப்பாஸ் கிட்ட மெல்லிய சத்தத்தோடு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அது கூட அமைதலா
சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சாத்தான்னா ரொம்ப கூச்சல் போடுவான், ரொம்ப சத்தம் போடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவன் சில விஷயங்களை அவன் அமைதலாக சொல்வான். கூச்சல் போட்ட அனுபவங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு மனிதனை விட்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது பலத்த சத்தத்துடன் பிசாசுகள் இதோ அவர்களை விட்டு போனது என்று பார்க்கிறோம். ஆனால் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் சத்தம் போட்டெல்லாம் உள்ளே வரமாட்டான், அமைதலாக உள்ளே வருவான். அதுதான் எலிப்பாசுடைய வாழ்க்கையில் நடந்தது. எலிப்பாஸ் என்ன நினைச்சானா, நான் தேவனை பற்றி நல்லா அறிந்திருக்கிறேன், நான் தேவனை பற்றிய ஞானத்திலும் அறிவிலும் நான் சிறந்திருக்கிறேன் என்று நினைத்தான். ஆனால் இது வஞ்சிக்கிற ஆவி அவனோடு பேசினது என்பதை அவன் அறியாமல் இருந்தான். 17வது வசனம் அதே யோபு 4ஆம் அதிகாரத்திலே, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாக இருப்பானோ? இந்த சவாலை தாங்க சாத்தான் யுகங்கள் எங்கிலும் மனுஷர்களுக்கு முன்பாக வைக்கிறான். இவன் என்ன சொல்றானா, நீங்களா தேவ சாயல்ல படைக்கப்பட்டவர்களா, நீங்க உங்க ஆண்டவரை போல இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது என்கின்ற இந்த சவாலை தான் அவன் வைக்கிறான். அதை தான் இங்கு எலிப்பாசும் கேட்கிறான். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ என்று கேட்டுட்டு கீழே என்ன பதில் சொல்றான் பாருங்க. 18ஆம் வசனத்திலே, கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரிடத்திலே நம்பிக்கை வைப்பதில்லை. இப்போ இந்த மாபெரும் போராட்டத்தில் ஏற்பட்ட சவாலை குறித்து இவன் சொல்லுகிறான். எங்க மேல கூட ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்லிட்டு இங்க என்ன சொல்றான் பாருங்க, தம்முடைய தூதர்கள் பேரிலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. நீதி உள்ள தேவன் இதோ தூதர்கள் பேரிலே புத்தியினத்தை சுமப்பாரோ? அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், சகலத்தையும் நீதியாக செய்கிற தேவன். அவரிடத்திலே அநியாயம் ஒன்றும் இல்லை, பொய் உரையாத தேவன், சத்தியமுள்ள தேவன். ஆனா இங்கே சாத்தான் எலிப்பாசுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, தேவ தூதர்களை கூட ஆண்டவர் குற்றம் சாட்டுறாருப்பா. தேவ தூதர்களையே அவர் குற்றம் சாட்டுறாருன்னா நீ யோசிப்பாரு, நீ ஒரு மனுஷன் தானே, உன்னுடைய நண்பனாகிய யோபு அவன் ஒரு மனுஷன் தானே, அவன் எப்படி ஒரு நீதிமானா இருக்க முடியும்? அவன் நீதிமான் கிடையாது, அவன் ஒரு மாயக்காரன் என்கின்ற இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தது நிமித்தமாய் எலிப்பாஸ் ரொம்ப துணிகரமா அவனுக்கு யோபுடைய வாழ்க்கையெல்லாம் தெரிந்தது போலவும் யோபு அதிகமாக புரிந்து கொண்டது போலவும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அவனுடைய மற்ற 2 நண்பர்களும் பேசினது நிமித்தமாய் தேவனுடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாய் வந்தது. 3வது, இதுல யோபுடைய நண்பர்கள் செய்த தீமை என்ன தெரியுங்களா? இது ரொம்ப முக்கியங்க. ஏற்கனவே ஒரு மனுஷன் இதோ சரீரத்தில் நொந்து போயிருக்கிறாரு, அவருக்கு வியாதி, சொல்ல முடியாத வியாதி, தீராத வியாதி. இதோ அந்த பருக்களினால் அவர் நிறைந்திருந்து இதோ புழுக்கள் அவருடைய சரீரத்தை அங்கு தின்னுகிறதற்கு ஏதுவாக அவ்வளவு பலவீனமான நேரத்தில் பிசிக்கல் அட்டாக் ஒரு பகுதியில் இருக்கும்போது இமோஷனல் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடிய அட்டாக்குங்க. நிறைய நேரத்தில் நமக்கு சரீரத்தில் காயப்பட்டால் கூட அந்த வலி அதிகமாக இருக்காது. ஆனால் நம்ம ஒரு பயங்கரமான வேதனையான சூழ்நிலையில் சில வார்த்தைகளை சொல்லி உள்ளாக நம்மளை குத்துவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வேதனை வேற ஒன்றுமே இருக்க முடியாது. யோபுடைய நண்பர்கள் அதை தாங்க செய்தாங்க. அவனுக்கு உண்டான வியாதியை காட்டிலும் இவர்கள் கொடுத்த மன உளைச்சல் இருக்கிறதே ரொம்ப கொடிய ஒரு உளைச்சலை கொடுத்தாங்க. ஆனாலும் யோசிச்சு பாருங்க, யோபு தன் விசுவாசத்திலே நிலைத்தார் என்று பார்க்கிறோம். 4வது, இவங்க செய்த மிக முக்கியமான தப்பு யோபுக்கு விரோதமாக என்ன அப்படின்னா, இவங்க பேசின வார்த்தைகள் அனைத்தும் யோபுடைய விசுவாசத்தை கட்டுகிறதற்கு எதுவாக பேசவில்லை. இவர்கள் பேசின வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட் வாஸ் த worst sin the friends of Job did. They were attacking the faith of Job. எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நொந்து போயிருக்கிறான் ஒரு தேவ மனுஷன், அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், அநேக காரியங்களை அவன் வாழ்க்கையிலே இழந்து போயிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி விசுவாச ஓட்டத்திலே அவன் தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவனுடைய நண்பர்கள் அவனை ஆறுதல் படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அப்படி செய்யாமல் என்ன செய்தாங்க, யோபுடைய விசுவாசத்தை அங்கே அட்டாக் பண்ணாங்க. இது வேற யாரை இல்லைங்க, இந்த பின்னணியில் இவைகள் அனைத்தையும் செய்தது சாத்தானும் அவனுடைய சேனைகள். ஆனால் யோபுடைய சிநேகிதர்களுக்கு இது தெரியவில்லை. எலிப்பாஸ் என்ன நினைச்சார், ஏதோ ஒரு ஆவி வந்தது, அந்த ஆவி எது என்ன என்பதை உய்த்து ஆராயவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு அநேகர் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். யோசிச்சு பாருங்க, யோபுடைய சிநேகிதர்கள் விலகி போனார்கள், ஆனால் யோபுவோ கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்தான்.
இப்போ யோபு சொல்றாரு, யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, செம்மையான வார்த்தைகளினால் எவ்வளவு வல்லமை உண்டு. ஆவியானவர் பேசினார்னாவே ஒரு வல்லமை இருக்கும். சோர்ந்து போனவனையும் நொந்து போனவனையும் தூக்கி விட்டு, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ வெற்றி சிறக்கலாம் என்று சொல்லி ஆவியானவர் எப்பொழுதும் போராடுகிறவராக இருக்கிறார். தான் இங்கே யோபு சொல்றாரு, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? என்னை நீங்கள் காலையிலிருந்து பேசுகிறீங்க, என்னை கடிந்து கொண்டே இருக்கிறீங்களா, அதனால் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? யோபு கேட்டுட்டு கீழே 26வது வசனம் அதே யோபு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்கள், கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கை அற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களே என்று சொல்லிட்டு 27வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள், இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதருக்கு படுகுழி வெட்டுகிறீர்கள். யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஃப்ராங்கா யோபு சொல்றாரு, நான் இப்போ திக்கற்றவன். ஆமாம், அவர் திக்கற்றவன் தான். ஏன் அப்படின்னா, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க, உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு, கூட இருந்த மனைவியும் இதோ அவரை உதறி தள்ளிவிட்டு போன ஒரு நிலை. திக்கற்ற மனிதனா இருக்கும்போது அவன் மேல் விழுந்து they were digging pit for Job. யோசிச்சு பாருங்க, சீக்கிரமா கொஞ்சம் விட்டுருந்தா யோபுவை புதைச்சிட்டு போயிருப்பாங்க இவங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய செயலை யோபுவின் சிநேகிதர்கள் செய்தார்கள். அதை தான் இங்கே யோபு வருத்தமா சொல்றாரு, உங்கள் சிநேகிதனுக்கு படுங்குழியை நீங்கள் வெட்டுகிறீர்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு சொல்றார். 5வது இவங்க செய்த மிக முக்கியமான தப்பு என்ன தெரியுங்களா? they were indirectly working for Satan. சாத்தானுக்காக இவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை குறித்து பேசவில்லை, நொந்து போன மனிதனை தேற்றவில்லை, ஆண்டவருக்குள்ளாக அவனை பலப்படுத்துகிறதற்கு ஏதுவாக ஜெபமோ எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. நிறைய நேரத்தில் அப்படிதாங்க, யாரா கஷ்டப்படுறதை நம்ம பார்த்துட்டு நம்ம கேலியும் பரியாசமும் பண்ணி கொண்டிருப்போமே என்றால் நாம் யாருக்கு வேலை செய்கிறோம் தெரியுங்களா? சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். 6வது இவங்க செய்த மிக முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா, ஒரு நீதிமானை மாய்மாலக்காரன் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிநேகிதர்களையோ மற்ற மனிதர்களையோ நமக்கு தெரியாதுங்க. அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் எந்த மனுஷன் எதிலே அகப்பட்டாலும் சரி, அவர்களுக்கு எப்படிப்பட்ட சேதம் நேரிட்டாலும் சரி, இதோ அவன் செய்த தப்பு, அவன் செய்த பாவம், அவன் மேல் இருக்கும் சாபம் என்று நாம் துணிகரமாக பேசாமல் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 7வது இவங்க செய்த மிக முக்கியமான தவறு என்ன தெரியுங்களா? இவங்களுடைய சுயநீதியை நிலைநாட்டுகிறதற்கு ஏதுவாக, தங்களுடைய மாய்மாலத்தை மறைக்கிறதற்கு ஏதுவாக நீதிமானாகிய யோபுவை குற்றவாளியாக இவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? யோபுவை போல விசுவாச ஓட்டத்திலே தொடர்ந்து, இதோ என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அல்லது யோபுவினுடைய சிநேகிதர்களைப் போல விமர்சனங்களையும் இதோ உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் விசுவாசத்தை அங்கு சீர்குலைக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? கவனமாக இருக்க வேண்டும். ஆனாலும் யோசிச்சு பாருங்க, யோபு எப்படி தெரியுங்களா இருந்தார்? பொறுமையாக இருந்தாருங்க. ஏன்னா அவருக்குள்ளே இருந்தது அன்பு. அதை தான் 1 கொரிந்தியர் 13:7 வாசிக்கிறோம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வேதாகமத்திலே பொருந்தும் அப்படின்னா, என்னை கேட்பீர்கள் என்றால் அது யோபுவுக்கு அதிகமாக பொருந்தும். அநேக தேவதாசர்களுக்கு அது பொருந்தும். ஆனால் அதிகமாக ஒரு மனுஷனுக்கு பொருந்துமே என்றால் அது யோபுவுக்கே என்று சொல்லி இதோ கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். குறிப்பா இவைகளை எல்லாம் ஏன் பின்னணியிலே சாத்தான் செய்கிறான் அப்படின்னா, மிக முக்கியமான 5 காரியங்களை அவன் செயல்படுத்த விரும்புகிறான். முதலாவது என்ன அப்படின்னா, he wants to destroy the image of God in us. நாம் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறதை சாத்தான் விரும்புகிறதே இல்லை. அவனுக்கு அவ்வளவு பொறாமை. ஆதலால் இந்த தேவ சாயல் நம்மிலே சீர்குலைய வேண்டும் என்பதே அவனுடைய திட்டமாக இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் எத்தனையோ காரியங்களை செயல்படுத்த முற்பட்டான். தேவ சாயல் யோபுக்குள்ளாக நிலைத்திருந்தது என்பதை பார்க்கிறோம். யோபு வெற்றி சிறந்தார். 2வது, enemy attempts to weaken the faith of Job. இங்கு யோபுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறதற்கு ஏதுவாக அவன் செயல்பட்டான். கொஞ்சம் கூடங்க யோபுனுடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். 3வது, இவனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? சாத்தானுடைய நோக்கம், கொஞ்சம் அவிசுவாசம் வந்துச்சுனாவே
தேவனுடைய கிருபையை நாம் பெற முடியாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை யாருக்கு செய்தார் அப்படின்னா, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அப்போ the supply of grace is given with great measure. யாருக்கு தெரியுங்களா? விசுவாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, அவிசுவாசத்தை நமக்குள்ள கொடுத்துட்டா அந்த blessing கிரேஸ் நமக்குள்ள வராதபடிக்கு அவன் தடை செய்கிறான். யோபுடைய வாழ்க்கையிலே அதை அவனால் செய்ய முடியலை. நாலாவது, he wants to entangle every individual to slavery. பாவத்துக்கு அடிமையாக்கணும். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பாவம் என்பது அவனுக்கு தூரமாக இருந்தது. பிகாஸ் this man belonged to a living God. ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவத்தை எளிதாக குடித்து கொண்டிருக்கிறோமா? தண்ணீரை குடிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இதோ ஓடிக்கொண்டிருக்கிறதா? அல்லது யோபுவை போல பாவம் செய்ய தூண்டினாலும் அது அவனுடைய வாழ்க்கையிலே கடினமாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஐந்தாவது, மிக முக்கியமாக சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் தோத்து போனோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த ஆண்டவர் இதோ இந்த விசுவாச ஓட்டத்திலே நமக்கு ஜெயத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். D.L. மோடி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கி. அவர் சொல்கிறாரு, அவருடைய ஊழிய அனுபவத்திலே இதோ டன்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை சந்தித்தாராம். அவர் சொல்லும்போது, இவனை போல ஒரு சந்தோஷமான மனிதனை என் வாழ்க்கையிலே சந்திக்கவில்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம், அவன் 14 வயதாக இருக்கும்போது அவன் விளையாடி கொண்டிருந்த வேளையிலே எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டு அவனுடைய அந்த முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது முறிந்து போய்விட்டது. அதற்கப்புறம் அவன் நடக்கவே முடியாது என்று சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் வைத்திருந்தார்கள். அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி, இதோ அவனுடைய நண்பர்கள், இதோ பழைய நண்பர்கள் அவன் போகிறதையும் அவர்கள் விளையாடுகிறதையும் பார்க்கும் பொழுது சாத்தானுடைய அந்த வஞ்சகமான சத்தம் அவனுடைய செவிகளில் கேட்குமா? எப்படின்னா, உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார் நீ நினைக்கிறியா? உன்னை உண்மையிலேயே நேசித்திருப்பார் என்றால் உனக்கு ஏன் இந்த கேடு? நீ ஏன் இப்படி ஆக வேண்டும் என்று சொல்லுகிற சத்தம் இரவும் பகலும் இதோ இந்த மனுஷனை அலட்டியதான். ஆனாலும் இதோ இந்த D.L. மோடி அவரிடத்துல கேட்டாராம், இதோ இந்த சத்தத்துக்கு நீ என்ன பதில் கொடுத்த என்று கேட்டபொழுது அவன் ஒன்றுமில்லை, இதோ நான் அடைந்த இந்த கேடு ஒன்றுமே இல்லை. கல்வாரி சிலுவைக்கு வா, இதோ எல்லாரை காட்டிலும் அகோரமான ஒரு மரணத்தை மனுகுலத்திற்காக சந்தித்திருக்கிறார். பயங்கரமான ஒரு பாடை ஒருவர் சந்தித்திருக்கிறாரே என்றால் என் நேசர் மாத்திரமே என்று சொல்லி, இதோ அதையே நான் நினைப்பூட்டுவேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக தொடர்கிறேன். எனக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது நன்மையாகவே முடியும் என்று சொல்லி இதோ இந்த தேவ மனுஷன் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்தானா. இதை தான் D.L. மோடி தன்னுடைய ஊழிய அனுபவத்திலும் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் கசப்பான அனுபவங்களை குறித்து நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஏன் இவைகள் எனக்கு நடக்கிறது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது யோபுவைப் போல என்னுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிப்பார். அதுலேயும் யோசிச்சு பாருங்க, யோபுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, என் நேசர் என்னை அழைத்த அந்த உன்னதமான நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி முன்னேறி போகிற மனிதனாகவே யோபு இருந்தார். யோபு சொல்லும்பொழுது 23ஆம் அதிகாரம் யோபுவின் புத்தகம் 10வது வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஒரே ஒரு நம்பிக்கை யோபுக்கு இருந்துச்சு, நான் போகிற பாதை என் நேசருக்கு தெரியும். அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தெரியாத எதுவும் நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். எதை அனுமதித்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை யோபு புரிந்து கொண்டார். முடிவிலே நான் பொன்னாக விளங்குவேன். அதை தான் கற்றுக் கொடுக்க நேசர் வந்தார். ஆனால் இன்னைக்கு சாத்தான் எல்லாருடைய மனசிலும் ஓதிக்கிட்டு இருக்கான். என்னன்னா, நீங்கள் உங்கள் தேவனை போல நீதிமான் ஆக முடியுமா? உங்கள் தேவனை போல நீங்கள் மாற முடியுமா? அதெல்லாம் நடக்காது என்ற பொய்யான வஞ்சனையை பரப்பி கொண்டிருக்கிறான். ஆனால் நேசரோ இந்த பூமியிலே வந்து பாடுகளை பட்டு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்களா? மத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம், ஆனாலும் பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக கடவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
எலிப்பாசும் சரி அவனுடைய நண்பர்களும் இந்த ஆவி வந்து இதோ கர்த்தரை பார்க்கிலும் நீதிமானா இருக்க முடியுமோ, தேவ தூதர்கள் பேரிலும் தேவன் குற்றம் சாட்டுகிறார், நீதிமானெல்லாம் இருக்க முடியாது, ஆண்டவருடைய கற்பனையெல்லாம் கை கொள்ள முடியாது என்று சொல்லுகிறதே அவனுடைய வஞ்சனையான சத்தமாக இருக்கிறது. ஆனால் ஆவியானுடைய சத்தமும் கிறிஸ்துவின் சத்தமும் இதையே நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய நேசர், நம்முடைய பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பூரண சற்குணர்கள் ஆவோம் என்பதையே ஆண்டவர் நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிறார். அதனால் நானும் முடிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொன்ன வார்த்தையை நாம் மறந்து போகக்கூடாது. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக நான் ரூபகம் பண்ணேன், அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரர் அவர் சந்நிதியிலே சேரார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? இதோ இந்த மனுஷன் அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தின பொழுது யோபுடைய சிநேகிதர்களின் வாய் அடைக்கப்பட்டது. யோபுடைய சிநேகிதர்களுடைய வாய் அடைக்கப்பட்ட பொழுது சாத்தானின் வாயும் கட்டப்பட்டது. இதோ இந்த விசுவாசம் அங்கு சத்ருவை அமைதலாக்கினது என்றால் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? சாத்தான் சொன்னா, ஆண்டவரே நீங்கள் அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்கள் அவனுக்கு காசு கொடுக்குறீங்க, அதனால் உங்களுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஆனால் யோபு சொன்னார், என்னை ஆண்டவர் காசு கொடுக்காம என் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்கின்ற அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான். அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் தீர்மானத்தை எடுப்போம், தேவனுடைய பிள்ளையாக இருப்போம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இதோ பாவத்தை எளிதாக நாம் செய்ய மாட்டோம். பாவம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கடினமான ஒன்றாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய பலன் நம்மை ஆட்கொள்ளும். இதோ கர்த்தர் நம்மிலே துவக்கின விசுவாசத்தின் மேன்மை இதுவே. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வருவோம். கர்த்தர் பூரண சற்குணராக இருக்கிறது போல நம்மையும் பூரண சற்குணராக்குவார். யோபு ஒரு பூரண சற்குணன் என்பதை ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனையின் முடிவு பாடலாக நம்மனையும் சேர்ந்த வண்ணமாக சிறிய பாடபுத்தத்தில் உள்ள பாடல் எண் 11, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீரும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து பாட போகிறீங்களா, எங்களோட சேர்ந்து துதிக்க போகிறீங்களான்னு ஒரு கேள்வியோடு இந்த பாடல் இருக்கிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பதில் ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பதில் ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான
நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் ராஜா, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு பேசினதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை யோபுவினுடைய வாழ்க்கையைப் போல நாங்கள் நீதிமானாக இல்லாவிட்டாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை நீதிமான் ஆக்குவீர் என்கின்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எதை செய்தாலும் அது நன்மையாகவே இருக்கும். இதோ நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார். இதோ முடிவிலே நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னபடியே இதோ இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகளையும் மகனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த கோடம்பாக்கம் திருச்சபையில் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய வல்லமையான கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அதிலும் விசேஷமாக இந்த சபையை கண்காணிக்கும் பாஸ்டர் டாக்டர் ஜான்சன் அவர்கள் கீழாக இருக்கும் போதகர் கோகுல் மற்ற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சபையின் மூப்பர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும் அன்பு உள்ளங்களை உம்முடைய பலத்த கைக்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் மறைத்து வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. தொடர்ச்சியாக இதை தொடர் பிரசங்கமாக நாங்கள் கேட்கத்தக்கதாக இருக்கிறோம். தேவாவியானுடைய பங்கை நாங்கள் அதிகமாய் ருசித்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி ராஜா. உம்முடைய கரத்திலே முற்றிலுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்பட வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாய் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளோடும் அதிலும் விசேஷமாய் இந்த கோடம்பாக்கம் திருச்சபையில் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடம் என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். பரமண்டலங்களின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாத எங்கள் தாரும், எங்கள் கடனாளிகள் நாங்கள் மணி போல கடனே நீர் எங்களுக்கு மணியும், எங்களை சோதனையில் பேசிக்காமல் தீமந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை தோத்தரி, என் முழுவலுமே பசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். என்னோடீரோம் நேசர் கர்த்தரே, வேலிச்சமாங்கி ஈரோற்றாயிற்றே, மற்றோ
அற்று போயினோ நீமை சகாயரே என்